வெல்கம் டு நாண்டி ஹோம் டைரிஸ். இன்னைக்கு 7 days 7 கிரேவி ரெசிபியில் காலிஃப்ளவர் குருமா பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் குருமா செய்கிறதுக்கு ஒரு காலிஃப்ளவரை உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் பச்சை பட்டாணியும் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3மே நம்ம பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பிரியாணி இலை, கிராம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவரையும் பட்டாணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி அதையும் நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்து 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டோன்னா சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.